எனக்கு அது கிடைச்சது கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப ப்ரெஷரா இருந்தது இந்த சீசன்ல. எல்லாருமே புது பசங்க, ஆல்ரெடி வந்து விஜய் டிவிலேயே நம்ம வேலை பார்க்குறோம், இங்கே தான் தங்குறோம் தூங்குறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எக்காரணத்து கொண்டும் இவங்க எல்லாருமே பிரியங்கா வந்து விஜய் டிவில தானே வேலை பார்க்கறா, அவளுக்கு என்ன இந்த ஷோ இல்லைன்னா அந்த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் வந்து என்னை வந்து அப்படி ஒரு ஆங்கிள் அவங்க என்ன பாத்திரக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபியர் ரொம்ப இருந்தது எனக்கு. அதனாலயே வந்துட்டு ஐ வாண்டட் டு மேக் ஷுர் எனக்கு முந்தின நாள் ஷூட் இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு திரும்ப இந்த ஷூட்டுக்கு வரோம்னா அந்த கேப்ல எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட ட்ரெயினர்ஸ் கிட்ட போய் அதை கத்துக்கிட்டு இதுதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிட்டு நான் இங்க ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு அது அவங்க எல்லாருமே பார்க்கணும்ன்றது எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சும்மா அது எனக்கு வரல, ஐ ஹவ் ரியலி ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். அண்ட் நீ ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டனா அது கண்டிப்பா உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து எனக்கு இன்னைக்கு என்னோட முயற்சிகளுக்காக மறுபடியும் என்னை ஏமாத்தாத ஒரு விஷயம் என்னோட தொழிலா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப பெருமை. தேங்க்யூ.